அனைவருக்கும் வணக்கம். சேலத்திலிருந்து அஸ்ரோ செல்வா. இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பதிவு குருவின் பார்வை பலன்கள். ஒரு ஜாதகத்தில் குருவின் பார்வை மிகவும் முக்கியத்துவமானதாகும், மிகுந்த சுப பலன்களை தரக்கூடியதாகவும் கருதப்படுகிறது. குரு பார்க்க கோடி நன்மை என்ற பழமொழி ஜோதிடத்தில் குருவின் பார்வையின் முக்கியத்துவத்தை நமக்கெல்லாம் வலியுறுத்துகிறது. குரு பகவான் நவகிரகங்களில் மிகவும் சுபகிரகமாக கூறப்படுகிறார். இவர்தான் தனம், புத்திரம், செல்வம், கல்வி, ஞானம், மேலும் மங்களகரமான நிகழ்வுகள், ஒருவருக்கான நல்ல ஒழுக்கம், பண்புகள், எல்லாவற்றுக்கும் மேலாக பெரியோர்களின் ஆசி, குருமார்களின் ஆசீர்வாதம், இவையெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதம் வாய்ந்த ஒரு கிரகமாக குரு பகவான் போற்றப்படுகிறார். இவரே சாஸ்திர ஆய்வுகள், சாஸ்திர கல்வி, இது போன்ற விஷயங்களுக்கும் உரிமையாளராக இருக்கிறார். இந்த குருவுக்கு பொதுவான பார்வைகள் என்று பார்க்கும் பொழுது, குரு ஒரு ஜாதகத்தில் எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசியிலிருந்து 5, 7, 9 ஆகிய 3 பாவங்களை பார்வையிடுவார். அப்படி பார்வையிடக்கூடிய பொழுது அந்த குறிப்பிட்ட ஜாதகத்திற்கு என்ன விதமான பலன்கள் ஏற்படுத்துவார் என்பதை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகங்கள் தன்னுடைய ஸ்தான வலுவின் அமைப்பில், தான் அந்த ஜாதகத்தில் கொண்டுள்ள வலுவின் அமைப்பிலேயே தன்னுடைய பார்வை பலன்களையும் வழங்கும். அதாவது ஆட்சி, உச்சம், உச்சபங்கம், நீசம், நீசபங்கம், வக்ரம் என்ற பல நிலைகள் இருக்கு. இது மட்டும் இல்லை, இதற்கு மேலும் பல நிலைகள் இருக்கிறது. திக்பல அமைப்பு இருக்கு, அதற்கப்புறம் வர்க்கோத்தம அமைப்பு இருக்கு, இப்படி இன்னும் பல நிலைகள் இருக்கு. இருப்பினும் புரிதலுக்காக முக்கியமான இந்த விஷயங்களை மட்டும் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ ஒவ்வொரு கிரகமும் எந்த அளவிற்கு அந்த ஜாதகத்தில் வலுவான ஒரு ஸ்தானபல அமைப்பில் இருக்கிறதோ அந்த அளவிற்கு, அதோடு கூட மேலும் சுப கிரகங்களின் தொடர்புகள் எந்த அளவிற்கு இருக்குதோ இன்னும் மேலும் சில சிறந்த அளவிற்கு தன்னுடைய பார்வை பலன்களை தன்னுடைய காரகத்துவத்தின் அடிப்படையில் வழங்கும். ஒரு கிரகம் தான் என்னென்ன செயல்களுக்கெல்லாம் காரணகர்த்தாவாக இருக்கிறாரோ அந்த காரணகர்த்தா என்று சொல்லக்கூடிய காரகத்துவங்கள் அனைத்தையும் சார்ந்த பலன்களை பார்வை வாயிலாக வழங்கும். பொதுவாக ஒரு கிரகம் தான் நின்ற இடத்திற்கு கொடுக்கும் பலன்களை காட்டிலும் தான் பார்க்கக்கூடிய பார்வை வாயிலாக கொடுக்கும் பலன் என்பது இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். அதிலும் குறிப்பாக இந்த குரு என்ற கிரகம் உட்கார்ந்த, அதாவது அமர்ந்த இடத்தை காட்டிலும் பார்க்கும் இடத்திற்கு அதிகப்படியான ஒரு சுபத்தன்மையை கொடுக்கிறார் என்பது இந்த குருவிற்கு இன்னும் மேலும் பொருத்தமாக இருக்கும். இந்த குரு ஆட்சி 2 வீடுகளில், அதாவது மீனம் மற்றும் தனுசு, இந்த வீட்டில் ஆட்சியாக இருக்காரு. மகர வீட்டில் நீசமாக இருக்காரு. கடக வீட்டில் உச்சமாக இருக்காரு. வக்ரமாக ஏதோ ஒரு வீட்டில் இருக்காரு அப்படிங்கிறதுக்கு உதாரணத்துக்கு இங்கே ஒரு வக்ரம் என்ற ஒரு நிலையை நான் குறிப்பிட்டிருக்கேன். ஸோ இந்த ஒரு நிலையில் தன்னுடைய ஆட்சி வீடுகளில் நின்று பார்வை செலுத்தும் போது ஒரு நல்ல விதமான பலன்களையும், உச்ச வீட்டில் இருந்து பார்வை செலுத்தும் போது மிக மிக அதிக அளவில் நல்ல பலன்களையும், வக்ரம் அடைந்து ஒரு வீட்டில் நின்று பார்க்கும்பொழுது தன்னுடைய நிலைகளில் சீரிய அளவிற்கு, வீரியமான அளவிற்கு தனது பலன்களையும் வழங்குவதற்கான வேலைகளை அவர் செய்வார். இந்த குருவின் 5ஆம் பார்வை என்பது தான் நின்ற வீட்டிலிருந்து 5வதாக எண்ணி வரக்கூடிய வீடு தான் 5வது வீடு. இப்போ 5ஆம் பார்வையை அங்கே பார்க்கிறார். குரு இருக்கும் இடத்திலிருந்து 5வது வீட்டை பார்க்கும் பொழுது இந்த வீட்டின் காரகத்துவங்களுக்கு சுப பலன்கள் கிடைக்கும். உதாரணமாக 5ஆம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம் என்பதால் குருவின் 5ஆம் பார்வை குழந்தை பாக்கியம், பூர்வ புண்ணியம், அறிவு மற்றும் அதிர்ஷ்டத்தை மேம்படுத்தும்.
புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குருவின் அருளால் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குரு 5ஆம் இடத்தை 3 பார்வைகளில் எந்த பார்வை பார்த்தாலும் ரொம்ப சிறப்பு. அதில் 5ஆம் பார்வை என்பது மிக மிக சிறப்பு. ஆனால் குரு 5ஆம் இடத்தில் இருப்பது என்பது சிறப்பு இல்லை. அதுவே குரு தான் இருக்கும் வீட்டிலிருந்து 7ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது அந்த வீட்டின் காரகத்துவங்களுக்கு நன்மை கிடைக்கும். 7ஆம் வீடு களத்திரஸ்தானம், அதாவது திருமணம், வாழ்க்கை துணை, கூட்டாளி மற்றும் வெளிநாட்டு உறவுகளை எல்லாம் குறிக்கக்கூடியது. குருவின் 7ஆம் பார்வை சுபமான திருமண வாழ்க்கையையும் நல்ல கூட்டாளிகளையும் சமூகத்தில் மதிப்பையும் கொண்டு வரும். திருமண தடைகள் நீங்கி சுப காரியங்கள் கைகூடும். குருவிற்கு 7ஆம் பார்வை என்பது சுப செயல்களுக்கான ஒரு அற்புதமான பார்வை. அடுத்து குருவின் 9ஆம் பார்வை. குரு தான் இருக்கும் இடத்திலிருந்து 9ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது அந்த வீட்டின் காரகத்துவங்களுக்கு அதிக சுப பலன்களை உண்டாக்குவார். 9ஆம் வீடு தந்தை, பாக்கியம், தர்மம், அதிர்ஷ்டம், ஆன்மீகம், வெளிநாட்டு பயணம் போன்றவற்றை குறிக்கும். குருவின் 9ஆம் பார்வை தந்தை வழி உறவில் மேன்மை, நல்ல அதிர்ஷ்டம், ஆன்மீக முன்னேற்றம், தர்ம சிந்தனை மற்றும் நல்ல பாக்கியங்களை அருளும் விதமாக இந்த 9ஆம் பார்வை இருக்கும். இதில் குருவிற்கு 5 மற்றும் 9ஆம் பார்வைகள் சிறப்பு பார்வைகளாக கருதப்படுகிறது. என எல்லா கிரகங்களுக்குமே பொதுவான பார்வை என்பது 7ஆம் பார்வை. சிறப்பு பார்வைகளாக சனி, குரு, செவ்வாய்க்கு மட்டுமே இருக்கிறது. அதில் குருவிற்கு 5 மற்றும் 9 சிறப்பு பார்வைகள். இந்த சிறப்பு பார்வைகள் குருவின் சுப பலன்களை மேலும் கூடுதலாக பார்க்கக்கூடிய பாவம் பிளஸ் இந்த பாவத்தில் நின்ற கிரகங்களுக்கும் இணைத்து வழங்கும். இப்போ உதாரணமாக இந்த குருவின் 5, 7, 9 ஆகிய பார்வைகளில் ஏதேனும் அசுப கிரகம் இருந்து அந்த அசுப கிரகங்கள் ஏதேனும் தோஷங்களை உருவாக்கக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது இந்த குருவின் பார்வை என்பது சகலவிதமான தோஷங்களையும் நீக்கி நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய வகையில் அந்த கிரகங்களின் தோஷ நிவர்த்தி என்பது ஜாதகருக்கு எளிதில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல குரு பகவான் எந்த ஒரு ஸ்தானத்தை பார்க்கிறாரோ, அது எந்த பார்வையா இருந்தாலும் சரிங்க, அந்த ஸ்தானம் பலமும் விருத்தியும் அடைகிறது. குருவின் பார்வை தான் நிற்கும் வீட்டை விட தான் பார்க்கும் வீடுகளுக்கு அதிக நன்மைகளை தரும். உதாரணமா 6, 8 என்பது துர்ஸ்தானங்கள் என்று நம்ம சொல்றோம். இந்த 6ஆம் இடம், அதாவது 6ஆம் இடங்கிறது இது 6ஆம் இடம், இது 8ஆம் இடம் என்று இருக்கும் பொழுது குருவின் பார்வை என்பது ஏதேனும் ஒரு வகையில் இந்த 6, 8ஐ பார்க்கும் பொழுது இது துர்ஸ்தானங்களாக இருந்தாலும் கூட இதிலும் சில சுப காரகத்துவங்கள் அடங்கி இருக்கிறது. அந்த சுப காரகத்துவங்களை ஜாதகருக்கு கொஞ்சம் கூடுதலாக கொடுத்து அசுப காரகத்துவங்களை அப்படியே குறைத்து தருவார், அப்படியே மாற்றி தருவார். ஏங்க அது துர்ஸ்தானத்தை போய் குரு பார்க்குது, அப்போ இன்னும் அந்த வலிமையை அதிகப்படுத்திடுவாரா என்ற கேள்வி நிறைய பேர் கேட்குறாங்க. அப்படி இல்லைங்க. குரு பார்க்கும் பொழுது அசுப கிரகத்தை பார்த்தாலும் அசுப ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தை பார்த்தாலும் அந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நல்லதொரு ஆயுள் பலத்தை, ஆயுள் விருத்தியை கொடுப்பார். சில கண்டங்கள் இவையெல்லாம் நேர்ந்தாலும் கூட அவருக்கு அப்படி லேசான அப்படியே வண்டியிலிருந்து கீழே விழுவார், ஆனால் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் தப்பிச்சுக்குவார். இப்போ ஏரோப்ளேனில் இருந்து கூட ஒருத்தர் மட்டும் கீழே விழுந்ததாக நம்ம செய்தியில் படிக்கிறோம். ஸோ இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அந்த குருவின் பலம் வாய்ந்த பார்வையில் 8ஆம் இடம் இருக்குது அப்படிங்கிறது அதை நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் பலன்களை ஜாதகருக்கு கொடுப்பார். அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் பலன்கள் எல்லாமே குருவின் பார்வை மூலமாக நிவர்த்தி அடையக்கூடிய வேலையை செய்துவிடும். இப்போ குரு 6ஆம் இடத்தை பார்க்கிறார் எனும் பொழுது, அதாவது குரு இந்த இடத்தில் இருந்து 6ஆம் வீட்டை பார்க்கிறார் எனும் பொழுது இங்கே ஜாதகருக்கு 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுப பலன்கள் என்பது அதிகமாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதாவது வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்,
ஜாதகர் எந்த ஒரு பகைவரையும் போய் சும்மா நின்ன போது எளிமையாக அவர்களை வெற்றி கொள்ள வைக்க முடியும். ஜாதகருக்கு பகைவர்களை உருவாக மாட்டார்கள். இவர் இவரை பகைவர்கள் என்று நினைத்து இந்த ஜாதகர்கிட்ட யாராவது ஒருத்தர் வந்தால் கூட இவர்கிட்ட வந்து ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவும் பாசிட்டிவான ஒரு விஷயங்களை ஜாதகர் கொடுக்க ஆரம்பிச்சிடும். உத்தியோகத்தில் பலவிதமான வெற்றி வாய்ப்புகள், சகல விதமான மேன்மைகள் இப்படியெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதே போல கல்வி மற்றும் ஞானம். இப்போ குரு என்ற கிரகம்தான் கல்விக்கும் ஞானத்துக்கும் காரகன் என்பதால் அவரது பார்வை நல்ல கல்வியையும் உயர்ந்த அறிவையும் தெளிந்த ஞானத்தையும் அளிக்கும் ஆசிரியர்கள், வங்கி மேலாளர்கள், வழக்கறிஞர்கள், நீதிபதிகள் போன்ற துறைகளில் உள்ளவர்களுக்கு குருவின் பார்வை மிகவும் சாதகமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் என்று பார்க்கும் பொழுதும் குழந்தை குருவின் பார்வை என்பது இந்த 5ஆம் பார்வை குறிப்பாக ஒரு அந்த 5ஆம் அதிபதிக்கு கிடைக்கும் பொழுது அல்லது 5ஆம் இடத்திற்கு கிடைக்கும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கூட இது புத்திர பாக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த குருவின் பார்வை என்பது கோச்சார ரீதியாக குரு பெயர்ச்சியின் போது ஒரு வருடத்திற்கு ஒரு ராசிக்கு மாறுவார். அப்படி மாறும் பொழுது நீண்ட காலமாக புத்திரம் இல்லாமல் தாமதமாகி கொண்டிருப்பவர்களுக்கு கூட இந்த கோச்சாரத்தில் குரு பார்வை செலுத்தும் போதும் அவர்களுக்கான அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். குரு பொதுவாக ஒரு ஜாதகத்தில் நல்ல பலமாக இருக்காரு அப்படின்னாவே அந்த ஜாதகரின் குடும்பம் என்பது மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும். இப்போ குரு நீசம் அடைஞ்சிட்டாருங்க, ஆனால் நீச பங்கம் அடையலை அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக வேற லக்னாதிபதி மற்ற கிரகங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தாலும் கூட ஏதோ மகிழ்ச்சி இல்லாமல் ஏதோ அப்படியே எதையே இழந்ததை போன்ற ஒரு நிலையில் தான் அவர்களுடைய வாழ்க்கை என்பது அப்படி இருக்கும். இருந்தாலும் இந்த குரு நின்ற இடம் பால் அப்படின்னு சொல்கிறாங்க. குரு நின்ற இடம் பால் என்ற ஒரு கருத்து ஜோதிடத்தில் எதை வைத்து சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த குரு தான் அமர்ந்திருக்க இடத்திற்கு பெரிய அளவில் சுப பலன்களை தருவது இல்லை. மாறாக அவர் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு அதிக நன்மைகளை செய்வார் என்பது தான் அதனுடைய அர்த்தம். இப்போ குருவும் இதுலேயும் கூட சின்ன விஷயம் என்னென்னா, குரு தனித்து எங்கேயாவது இருந்தால் மட்டும்தான் இதுவும் அடாப்ட் ஆகும். அதோடு கூட ஏனைய கிரகங்கள் குருவோடு இணையும் பொழுது குரு நின்ற இடம் பால் அப்படிங்கிற கான்செப்ட் அங்கே விதிவிலக்காக மாறிடும். இப்போ இதை இப்படி கூட நீங்கள் வந்து வானியல் அங்கே பொருத்தி கூட பார்க்கலாம். இப்போ வானிலையில் வந்து வெளிவட்ட கிரகங்களில் இங்கே குரு பகவான், சனி பகவான் அப்படி வெளியில் வந்துடுறாங்க. அப்போது இந்த குரு அங்கே சனியோடு இணைந்து வெகு தூரத்தில் இருக்கும் பொழுது சனியின் சில அசுபங்கள் அசுத்தங்கள் அங்கே குருவின் மீது ஆதிக்கம் செலுத்தி அந்த குருவின் மீதான ஒரு நல்ல ஒரு பொலிவை அங்கே சனி அந்த குருவின் தன்மை குறைக்கிறார் என்பதன் காரணமும் கூட இதிலிருந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே சமயம் குரு அங்கு இருந்து பார்க்கக்கூடிய உள்வட்ட கிரகங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பார்வை திறனை பார்வை மூலமாக சிறப்பை கொடுக்கிறார் என்றெல்லாம் இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம பேசலாம். மொத்தத்தில் ஒரு ஜாதகத்தில் குருவின் பார்வை என்பது ஒரு வரப்பிரசாதமாகத்தான் பார்க்கப்படுகிறது. அவரது பார்வைப்படும் இடங்கள் செழிப்படைந்து ஜாதகருக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் சுபிட்சமான வாழ்க்கையையும் அருளும் விதமாகவே இருக்கும். குருவின் பார்வை அனைத்து தோஷங்களையும் நீக்கக்கூடியதாகவும் வாழ்வில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது. சரிங்க, இப்போ இதுவே குரு வக்ரம் அடைந்து பார்க்குறாரு அப்படின்னா அவரது பார்வையின் பலன்கள் சாதாரணமாக நேர்கதியில் இருக்கும் குருவின் பார்வையை போல தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் சில குறிப்பிட்ட நுட்பமான வேறுபாடுகள் அல்லது கூடுதலான சில அம்சங்கள் அதிகபட்சமாக வீரியமாக செய்யும். எந்த ஒரு கிரகமாக இருந்தாலுமேங்க வக்ரம் பெறும் பொழுது அது தனது வழக்கமான பாதையிலிருந்து பின்னோக்கி செல்வதாக தோன்றும் ஒரு மாய தோற்றத்தை தான் அது சொல்லுது. இது வந்து பூமியின் சுழற்சி மற்றும் கிரகங்களின் சுற்றுப்பாதையில் ஏற்படக்கூடிய ஒரு வித்தியாசத்தால் ஏற்படக்கூடியது. இப்போ ஜோதிட ரீதியாக ஒரு கிரகம் வக்ரம் பெறும் பொழுது அதன் இயல்பான குணங்கள் சற்று மாறக்கூடியதாகத்தான் இருக்கும். சில நேரங்களில் தீவிரமாகவும் இருக்கலாம் அல்லது மறைமுகமாக சுப பலன் அல்லது அசுப பலன்களை கொடுக்கும் வகையிலும் இருக்கலாம். இப்போ குரு பகவான் வக்ரம் பெற்று தனது 5, 7, 9ஆம் பார்வையில் ஒரு வீட்டை பார்க்கும் பொழுது அந்த வீட்டின் காரகத்துவங்களுக்கு கிடைக்கும் பலன்கள் என்பது
பொதுவாக சுபமாக தான் இருக்கும், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் என்னென்னா ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதாவது ஆழமாக அல்லது கடந்த கால தொடர்புகளை இணைத்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ வக்ர கிரகங்கள் கடந்த கால விஷயங்கள் முடிக்கப்படியாத, அதாவது முடிக்கப்படாமல் இழுவையில் இருக்கக்கூடிய காரியங்கள், செயல்கள் அல்லது முந்தைய கால அனுபவங்கள் தொடர்பான பலன்களை எல்லாமே இணைத்து கொடுக்குற மாதிரி அங்கே இருக்கும். இப்போ குரு வக்ரம் பெற்று ஒரு வீட்டை பார்க்கும் பொழுது அந்த வீட்டு காரகத்துவங்கள் தொடர்பான கடந்த காலத்தில் நடந்த, அதாவது பாஸ்ட், ஒரு எந்த ஒரு வகையான பிரச்சனைகளாக இருந்தாலும் அவையெல்லாம் வந்து என்னென்னா மறுபடியும் வந்து ரிவோக் பண்ணும். எப்போது நின்றுக்கும் முடிஞ்சு போயிருக்கும் ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை மறுபடியும் தீவிரமாக ரிவோக் பண்ணி திரும்பவும் கொடுத்து அவற்றை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு அல்லது அந்த விஷயங்களில் ஒரு ஆழமான கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் ஏற்படும். அதாவது ஒரு வேலையை செய்யுது மறுபடியும் மறுபடியும் திரும்ப செய்யும் அப்படிங்கக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த வக்ர கிரகங்கள். அது குருவுக்கு மட்டும் இல்லை, எல்லா கிரகத்துக்கும் உண்டு அப்படிங்கிறது பார்வை மூலமாகவும் உண்டுங்க. அதே போல் தாமதம் அல்லது அது தாமதம் ஆனாலும் அது நிச்சயமாக ஒரு காலகட்டத்தில் கிடைக்கும் என்பதையும் இந்த வக்ர கிரகங்கள் வலியுறுத்தும். இப்போ வக்ர குருவின் பார்வை மூலமாக கிடைக்கக்கூடிய சுப பலன்கள் சற்று தாமதமாகலாம். இப்போ உதாரணமாக குழந்தை பாக்கியம், திருமணம் அல்லது தொழில் முன்னேற்றம் போன்ற குருவின் காரகத்துவ பலன்கள் சில மாதங்கள் அல்லது சில வருடங்கள் இப்படி சில கால தாமதங்களை கொடுத்து தாமதமாக அவைகளை நிறைவேற்றக்கூடிய வேலைகளையும் செய்யும். ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும். முயற்சி, விடாமுயற்சி இதெல்லாம் கொடுக்கறது வக்ர கிரகங்கள் தாங்க. அப்போ இந்த குருவின் காரகத்துவங்கள் வாயிலாக ஜாதகர் அந்த குருவின் பார்வைப்படக்கூடிய பாவங்களில் விடாமுயற்சியை மேற்கொண்டு இருப்பார். அதாவது கிடைக்கலனாலும் அதை திரும்ப திரும்ப தேடிக்கிட்டே இருப்பார். அதே போல் அவருக்கு உள்முகமான சிந்தனை, இன்டர்னான திங்கிங் அதிகமாக போயிட்டே இருக்கும். இப்போது ஒரு வக்ரமடைந்த ஒரு குரு ஜாதகருடைய 5ஆம் இடத்தை பார்க்குது என்றால் அவருக்கு வரக்கூடிய சிந்தனைகள், படைப்பாற்றல் எல்லாமே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய ஆற்றல் மிகுந்த புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கொடுப்பவர்கள் எல்லாமே இந்த லக்னத்தில் வக்ரகுரு அமர்ந்தவர்கள் செய்யக்கூடிய வேலைகள் தான். ஒரு தொழிற்சாலையாக இருக்கட்டும் அல்லது வேறு விதமான எந்த ஒரு பணிகளாக இருக்கட்டும், யாருமே சிந்திக்காத ஒரு அளவிற்கு ஒரு பேட்டர்ன் கொடுக்கறது, டிராயிங் கொடுக்கறது அல்லது ஒரு ப்ராடக்டை அவுட்புட் கொடுக்கறது, இது எல்லாமே லக்னத்தில் வக்ரம் பெற்ற குரு அமர்ந்து 5, 9ஆம் பாவங்களை பார்க்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு அந்த ஒரு இயற்கையாகவே அந்த வலிமை வரும். அதனால தான் நான் ஏற்கனவே கூட ஒரு ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கிறேன். அதாவது பிரபஞ்சத்தின் தூதுவர்கள் என்பவர்கள் இந்த வக்ர கிரகங்கள். வலிமை என்பது பொட்டன்சியல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ சில ஜோதிடர்கள் வக்ர கிரகம் சாதாரண நிலையை விட அதிக பலம் கொண்டதாக சொல்கிறாங்க. அது அதிக பலம்னா எப்படி அப்படிங்கிறத இப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க. அதிக பலம்னா மாறுபட்ட தன்மையில் வீரியமான முறையில் அதிக பலத்தோடு செய்யும். எனவே குரு வக்ரம் பெற்று ஒரு வீட்டை பார்த்தால் அதன் சுப பலன்கள் சில சமயங்களில் மிகவும் வலிமையாகவும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துபவையாகவும் இருக்கலாம். அதனால தான் சுப கிரகங்கள் வக்ரம் அடைவதுங்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறத சொல்கிறோம். இதுவே குரு நீசம் பெற்று பார்க்கிறார் அப்படின்னா நல்லவர் தான். குருவின் பார்வை கோடி நன்மை தான், எல்லாம் சரிதாங்க. ஆனாலும் இந்த குரு பார்க்கக்கூடிய குரு இவரே நீசம் அடைந்து வலுவில்லாமல் இருக்கிறார், நீச பங்கமும் அடையலை. அப்படிங்கும் பொழுது இந்த குருவின் காரகத்துவங்கள் இப்போ நம்ம இந்த பதிவில் இதுவரை சொன்ன விஷயங்கள் எல்லாமே பலன்கள் குறைவாக கிடைக்குங்க. 5ஆம் பார்வைக்கு ஒரு பலன் சொன்னோம், 7ஆம் பார்வைக்கு ஒரு பலன் சொன்னோம், 9க்கு ஒரு பலன் சொன்னோம் என்றால் அந்த பலன்கள் அனைத்துமே அப்படி 50% குறைஞ்சி போயிடும். இல்லைங்க, குரு நீசம் இருந்தாலும் நீச பங்கம் அடைந்திருக்கு அப்படின்னா நீச பங்கத்திற்கு மொத்தம் 8 காரணிகள் இருக்குது. 8 காரணிகளை முழுமையாக உள்ளடக்கிய மாதிரி நீச பங்கம் அடைந்தால்தான் அது மீண்டும் திரும்ப ஒரு வலிமையான நிலைக்கு மாறுதுன்னு அர்த்தம். இல்லைங்க ஒரே ஒரு பாயிண்டில் தாங்க ஒரு நீச பங்கம் அடைந்திருக்கார், 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் அப்படின்னா ஓகே,
ரொம்ப குறைவு இருக்காது. ஆனால் சிறிதளவு அவருக்கு மேலோட்டமாக கிடைக்கும் என்பதை அங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குரு என்பது எப்பவுமே இயல்பாகவே இந்த குருவிற்கான விஷயங்கள் புனிதமானது, சுபத்துவமானது, சகல விதத்திலும் நன்மை பயக்கக்கூடியது என்றெல்லாம் இருந்தாலும் கூட, இந்த குருவிற்கு நீசம் என்று வரும்பொழுது கண்டிப்பாக அதன் பலன் குறைந்துதான் இருக்கும். அதேபோல சில தோஷங்கள் கூட விலகும் என்று நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது உச்சம் பெற்ற குருவின் பார்வைக்கு. ஆனால் அதுவே நீசம் பெற்ற குருவின் பார்வை மூலமாக சில பாவங்கள் அல்லது அந்த பாவங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தோஷங்களை ஏற்படுத்தும் பொழுது அந்த விதமான தோஷங்களை இந்த கிரகங்கள் என்பது சரிப்படுத்துவது என்பது கண்டிப்பாக முடியாது. அப்போ நீசம் பெற்ற குரு இருக்குது ஒருத்தருக்கு, அங்கே போயிட்டு நம்ம அவருக்கு இவர் தோஷங்களை நீக்குவார், சுப பலன்களை கொடுப்பார் அப்படின்னு சொன்னோம்னா அந்த இடத்துல பலன் சரியாக வராது. அதே போல் ஆதரவு, இப்போ பொதுவாக குருவுடைய பார்வையில் 9ஆம் பார்வையில் ஒரு கிரகம் இருக்குன்னா அங்கே பெரியவர்களுடைய ஆதரவு, குருவுடைய ஞானங்கள், சமூக ஆதரவு இப்படிலாம் சொன்னோம். ஆனால் அதெல்லாம் என்னென்னா இந்த நீசம் பெற்ற குரு பார்வை பார்க்கும் பொழுது சில பேருக்கு கிடைக்கவே கிடைக்காது, அல்லது சில பேருக்கு அதன் மூலமான கிடைத்தாலும் பலன் இருக்காது. பொருளாதார ரீதியிலான சவால்களையும் இந்த ஜாதகர் சந்திப்பவராக இருப்பார். ஏன்னா குரு தான் தனக்காரகன் என்று பார்க்கும் பொழுது அங்கே தனக்காரகன் நீசம் பெற்ற பார்வையை பார்க்கும் பொழுது அவருக்கான நிதி ஆதாரம் என்பது பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். பல நேரங்களில் ஜாதகர் நம்பிக்கையற்றவராக இருக்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படும். இப்போ இதுவே எல்லாமே நீசபங்கம் வந்துருச்சுங்க, அது மட்டும் இல்லாத நீசபங்க ராஜயோகம்லாம் எனக்கு கொடுக்குதுங்க அப்படிங்கிற அளவுக்கு குரு மாறிட்டார்னா, குரு உச்சம் பெற்று பார்க்கும் பார்வையின் பலனை காட்டிலும் அதை காட்டிலும் இன்னும் மேலும் அதிகமான பலன்களை கொடுக்கக்கூடிய நிலைக்கு அப்படியே மாறிடுவார். சரிங்க, இப்போ நீசம் அடைஞ்சிருச்சு, நீச பங்கம் சில விதிகள் சொன்னீங்க, அது என்னன்னு எங்களுக்கு தெரியலைங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு மட்டும் ஒரு 6 விதி சொல்கிறேங்க. முதல் விதி, குரு நீசம் அடைந்திருக்கும் ராசியின் அதிபதி உச்சம் அல்லது ஆட்சி பெறுறதுங்க. குரு நீசம் அடைந்திருக்கும் ராசியின் அதிபதியுடன் குரு இணைந்து இருக்கிறதுங்க. குரு நீசம் அடைந்திருக்கும் ராசியின் அதிபதியால் குரு பார்க்கப்படுவது, நீசம் அடைந்த குருவுடன் ஒரு உச்ச கிரகம் இணைவது, நீசம் அடைந்த குரு சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்கிறதுங்க, குரு வக்கரம் பெற்று இருக்கிறதுங்க. ஸோ இப்படி நிறைய பாயிண்ட், ஒவ்வொரு பாயிண்ட்லையும் அந்த குரு இழந்த அந்த ஒளியை மீண்டும் சிறிது சிறிதாக மாற்று வழியில் பெறுகிறார், பெற்று நீசபங்க ராஜயோகத்தை தருகிறார் என்று அர்த்தம். இப்போ இந்த நீசபங்கம் ஏற்படாவிடும் பொழுது நீசம் பெற்ற குருவின் பலவீனமான நிலை அவருக்கு ரொம்ப பாதிப்பை கொடுக்கும். அதுவே நீசபங்கம் ராஜயோகமாக கொடுத்த பிறகு அவர் நல்ல பலன்களை தரக்கூடிய நிலைக்கு மாறிடுவார். இப்போ இதுவே தான் ஒரு கிரகம் உச்சம் அடைந்து பார்க்குறாரு, இந்த குரு ஆட்சி நிலையிலையும் நல்ல பலன் தராரு, உச்சம் அடைந்து பார்க்கும்போதும் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குறாரு. ஆனால் அங்கே நீசம் என்ற தன்மையை பெறும் பொழுது அவர் கண்டிப்பாக தன்னுடைய முழுமையான அந்த பார்வை திறனை, முழுமையான காரகத்தன்மைகளை ஜாதகருக்கு கண்டிப்பாக தருவதற்கு சில பேருக்கு டோட்டலாகவே மறுக்கக்கூடிய நிலையிலையும் இருக்குதுங்க. அதாவது நீசம் மட்டும் கிடையாது, குரு நீசம் அடைந்து மேலும் சில அசுப கிரகங்களின் தொடர்பும் அதிகமான ஆதிக்கத்தில் இருக்கும் பொழுது அந்த ஜாதகத்தில் குருவின் பார்வைக்கு பலனே இல்லாத அளவிற்கு ஆகிவிடும். என்னங்க குரு பார்வை அப்படி செய்யும் இப்படி செய்யலாம் சொன்னீங்க, என்னங்க அது எனக்கெல்லாம் ஒன்றுமே நல்லா இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அங்கே குரு மிக மிக வலிமையற்று நிற்கிறார் ஜாதகத்தில் அப்படின்னு தான் அர்த்தம். நன்றி நண்பர்களே.